ஜெபமே நம்மை சிறந்த தேவ மனிதர்களாக காட்டும். அழுகிறோம், சிரிக்கிறோம், புலம்புகிறோம், பேசுகிறோம், செபிக்கிறோமா? இயலாத காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து விட்டு நீ எழும்பி போய் சாதாரணமான உன்னுடைய பணிகளை செய். கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவரால் முடியும். அதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கிறது. யாபேஸ் என்றால் என்ன தெரியுமா? யாபேஸ் என்று சொன்னால் வேதனை, வலி. யாபேஸ் என்று சொன்னால் he makes sorrowful, துக்கத்தை உருவாக்கக்கூடியவன். எல்லாம் தலைகளாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் செபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் விண்ணப்பிக்கிறான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். எல்லையை பெரிதாக்குன்னா நம்ம யோசிக்கிற யோசனையே வேற மாதிரி போயிருது. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மூல பாஷையில நம்ம பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் மை இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறார். என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். எதற்காக? ராஜ்யத்தை கட்டி என்ன ஆசீர்வதிங்கன்னு நம்ம கேட்கும் போது எதுக்காக நம்ம கேட்கிறோம்? கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நம்ம கேட்போமானால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜெபம் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் என்பதை நாம் அறிவோம். ஒரு மனிதர் இப்படியாய் சொன்னார், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் ஜெபம் என்கிறது ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் ஒரு கிரேட் வெப்பன், ஒரு பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை ஒரு ஆயுதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி சில வேலைகளை செய்வதற்கு நமக்கு உபகரணங்கள், சில கருவிகள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல ஜெபம் என்பது ஒரு கருவி, ஒரு ஆயுதம். அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு மனிதர் இப்படியாய் சொன்னார், prayer is the raising of one's mind and heart to God or the requesting of good things from God. ஒரு மனிதனுடைய மனநிலையை, இருதயத்தை தேவனுக்கு நேராக எடுத்து கொடுப்பதுதான் ஜெபம். அல்லது தன்னுடைய ஒரு விண்ணப்ப படிவத்தை தேவனுடைய கரத்தில் கொடுப்பது ஜெபம் என்று அவர் சொன்னார். மகாத்மா காந்தி இப்படியாக ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, it is better in prayer to have a heart without words than words without heart. அந்த மனிதர் சொல்லும்போது சொல்றாரு, வார்த்தைகள் நிறைய இருந்தும் இருதயம் இல்லாம ஒரு விண்ணப்பம் இருக்குமானால் அதை விட வார்த்தைகளே இல்லை என்று சொன்னாலும் இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே அல்லது இருதயத்தோடு வார்த்தைகள் இல்லாமல் இருப்பது அது உன்னதமான ஒரு ஜெபம் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். செயின்ட் அகஸ்டின் சொல்லும்போது, whether we realize it or not, prayer is the encounter of God's thirst with ours. நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் சரி, ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்பதை நீங்கள் விரும்பினாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் நிஜம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஜெபத்தை குறித்து நம்ம நிறைய அறிவோம். ஜெபம் என்பது மிகவும் முக்கியம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று என்பதை அறிவோம். ஆனாலும் அந்த ஜெபம் என்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம், அதுதான் இந்த காலை நேரத்துல ஒரு கேள்வியாக உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதனுடைய வல்லமை என்ன என்று தெரியும், தாக்கம் என்ன என்று தெரியும். அதை குறித்து நிறைய நம்ம பேச முடியும். ஜெபித்தாங்க, அற்புதம் பெற்றாங்க, நம்மளும் ஜெபித்தோம், அற்புதம் பெற்றோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எந்த அளவுக்கு நாம் அதை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அழுகிறோம், சிரிக்கிறோம், புலம்புகிறோம், பேசுகிறோம், ஜெபிக்கிறோமா? ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவதை காட்டிலும் அதிகமாய் அதை குறித்து ஜெபம் பண்ணி அது நடக்கவில்லை ஆனால் அதிகமாக நீங்கள் பேசலாம். ஜெபம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது? ஒரு தேவ மனிதர் இப்படியாய் சொன்னார், ஜெபமே நம்மை சிறந்த தேவ மனிதர்களாக காட்டும். நீங்க ஒருவேளை வேத வாசிக்கலாம், நீங்க ஒருவேளை நிறைய ஊழியம் பண்ணலாம், நீங்க ஒருவேளை நிறைய ஆண்டவருக்காக எல்லாம் பண்ணலாம்.
ஆனா ஜெபம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தேவ மனிதனாக காண்பிப்பதற்கு இருப்பதற்கு ஜெபம் மிக மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம்? ஒரு மாதத்துல எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமருகிறோம்? ஜெபிக்க கர்த்தர் எத்தனை முறை நம்மை ஏவின பொழுதும் விட்டு விலகினோமா? இல்லது அல்ல, அதை நாம் கடைபிடித்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தோமா? இந்த காலை நேரத்துல ஜெபத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதத்தில் ஆதியாகமம் துவங்குவோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நிறைய ஜெபங்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஜெபங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஜெபத்தை நாம் அதிகமாக பார்க்க முடியும். ஆபிரகாம் ஜெபிக்கிறவராய் இருந்தார். யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். மோசே ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். தானியேலை சொல்ல முடியும். நாம் அன்னாளை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஜெபத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பவுலை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நிறைய பேரை நாம் ஜெபத்திற்கு உதாரணமாய் எடுத்து பேசினால் தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஜெபத்தை குறித்து நிறைய பேர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபித்திருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்துல யாபேசை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாபேசின் ஜெபம். இந்த யாபேசின் ஜெபத்தை இந்த காலை நேரத்துல தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை, ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாமே. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் அவருடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய ஜெபத்தினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலை நேரத்துல ஒருவேளை சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நீங்கள் அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். முயற்சித்ததெல்லாம் முயற்சித்து பார்த்தேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. இனியும் ஏதாகிலும் ஒன்று இருக்கிறதா என்று தேடி பார்த்தாலும் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. என்னால முடிஞ்சதை எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் தோல்வியைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இனியும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை என் தேவன் என் வாழ்க்கையிலே செய்ய முடியுமா? என் சூழ்நிலை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, நான் எதை செஞ்சாலுமே அது வாய்க்கல, எதை தொட்டாலும் அது சரியா வாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு ஏதாகிலும் ஒன்று நடக்குமா? என் வாழ்வில ஒரு அற்புதம் நடக்குமா? யாபேசை நினைத்துக் கொள்ளுங்கள். யாபேஸ் என்றால் என்ன தெரியுமா? யாபேஸ் என்று சொன்னால் வேதனை, வலி. யாபேஸ் என்று சொன்னால் he makes sorrowful, துக்கத்தை உருவாக்கக்கூடியவன். யாபேசுடைய அம்மா யாபேசை பெற்றெடுக்கும் பொழுது மோசமான ஒரு சூழ்நிலையில யாபேசை பெற்றெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூர போன ஒரு நிலை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள். வசனம் நியாயாதிபதிகள் காலத்துல நம்ம வாசிக்கிறது போல அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல யாபேசு பிறக்கிறார். இந்த யாபேசை பெற்றெடுக்கும் போது அவருடைய தாய் மிகுந்த வலி வேதனையோடு அவளை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பின்பு யாபேஸ் அப்படின்னு அவனுக்கு பேரை வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்னா வலி, வேதனை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கக்கூடிய ஒரு பேரை பாருங்களேன். வலியை உண்டாக்கக்கூடியவன், வேதனையை உண்டாக்கக்கூடியவன். அதுதான் அம்மா யாபேசுக்கு வச்ச பேர். அம்மா யார் என்பதை ஒரு குறிப்பிட்ட ரீதியாக நம்ம அவ்வளவா நம்ம வேதத்துல சரியாய் நம்ம எடுக்க முடியல. ஆனா இந்த யாபேஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிமியோன் கோத்திரத்தை சார்ந்தவராக இந்த யாபேஸ் காணப்படுகிறார். அவனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில யாபேஸ் பிறக்கிறார். சகோதரர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். தேசம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிற சமயத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேசத்தில் இருக்கிறது. எல்லாம் தலைகளாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் விண்ணப்பிக்கிறான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்ப சூழ்நிலை ஒருவேளை மோசமா இருக்கலாம். நான் ஏமாந்துட்டேன்,
நான் நம்பினது ஒண்ணுமே நடக்கல, என் வாழ்க்கையில எல்லாம் இருளாய் தோன்றுகிறது, இருப்பினும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? நடக்குங்க. யாபேஸ் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். யாபேஸ் அவனை தாய் பெற்றெடுக்கும் போது வலி வேதனை உண்டாக்கக்கூடியவன். அந்த பேரை கேட்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேற பேரே எனக்கு இல்லையா? சில பேர் ஜனங்களுடைய வாழ்க்கையில பேர் வைப்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் ஆன்லைனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து 4 பேர்த்திட்ட கேட்டு பேரை வச்சிடறாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி வைக்கிறது இல்லை. தன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து பேரை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதோடு கூட பேசுகிறார். தாவீதோடு பேசி, உன்னுடைய மகனுக்கு சாலமோன் அப்படின்னு பேர் வை, அவனால தேசத்துல அவனுடைய காலத்துல ஒரு அமெரிக்கை இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், அவனுக்கு சாலமோன் அப்படின்னு பேர் வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னாள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து சாமுவேலை பெற்றுக்கொண்ட பின்பு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்ற பெயரை இடுகிறார். பெயருக்கும் அந்த மனுஷனுடைய சூழ்நிலைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. அப்படி அந்த ரீதியா இயேசு என்று நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். பாருங்க, பேருக்கும் அவங்க சூழ்நிலைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. இவருக்கு என்ன பேருங்க? யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோங்க? யாபேஸ். யாபேஸ் என்னது? வலியை உண்டு பண்ணக்கூடியவன், வேதனையை உண்டு பண்ணக்கூடியவன், வலி வேதனை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் வலியை உண்டு பண்ணக்கூடியவனாய் தோன்றினான், காட்சி அளித்தான் அந்த சூழ்நிலையில. ஆனா அந்த சூழ்நிலையவே மாத்துவதற்கு யாபேஸ் ஒரு முயற்சி செய்யறாருங்க. கடந்த நாட்கள்ல ஊழியத்து நிமித்தமாய் ஒரு இடத்துக்கு தேனிக்கு போயிருந்தப்போ அங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துறதுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார். அந்த பிரதர் நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தினார். நடத்தும் போது ஒரு பாடல், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படின்னு அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, இந்த பாட்டை பாடும்போது ஒரு சில ஒரு காரியத்தை நான் சொல்லாம என்னால பாட முடியல அப்படின்னு அந்த பாட்டை நிறுத்திட்டு அந்த காரியத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய தாயின் வயிற்றுல கருவில் நான் அங்க இருக்கும் பொழுது என்னுடைய தாய் என்னை வேண்டாம் என்று கரு கடைப்பு செய்வதற்கு 3 முறை முயற்சித்தாள். 3 முறை என் அம்மா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு முயற்சித்தாங்க. ஆனாலும் அதை கலைக்க முடியல. அதுக்கப்புறம் கடைசியா 3வது முறை அவங்க பண்ணும்போது போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அம்மாவை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா குழந்தை இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு அந்த குழந்தையை கலைக்கணும்னு அதுக்கப்புறம் போகும்போது, இதுக்கப்புறமும் கலைச்சோம் அப்படின்னா அது அவ்வளவா சரி வராது, உங்களுக்கும் அது நல்லது இல்லைன்னு சொல்லும் போது அதை விட்டுட்டாங்களாம். அப்படி பிறந்த ஒரு மகன் தான் நான். என்னுடைய கருவை என் தேவனுடைய கண்கள் கண்டதினால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உங்கள் மத்தியிலே நான் பாடுகிறேன் என்று சொன்னார். வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை, ஆனா கர்த்தருடைய பார்வையில கர்த்தருக்காக பாடும்படி, ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையா இருக்கலாம், அல்லது வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, போது இனிமேல் அவங்களெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஏதோ நம்ம வாழ்ந்து கொள்ளலாம், நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்து, நம்ம குடும்பத்துல என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதை வைத்து நான் வாழலாம் என்று முயற்சி எடுக்கிறவங்களா நீங்க ஒரு வேளை இருக்கலாம். யாபேசுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம வலியை உண்டு பண்ணக்கூடியவன் இவன் இருந்தாலே எனக்கு தலைவலிதான். Are you that kind of person this morning? இந்த காலை நேரத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் நீ காணப்படுகிறாயா? உன்னால எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, உன்னால் எனக்கு வந்ததெல்லாம் வேதனை தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் இந்த காலை நேரத்துல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாத்தணும்னு நினைக்கிறேன், but I fail at all the time. எல்லா நேரத்திலும் நான் தோல்வி பெறுகிறேன், முயற்சிக்கிறேன், but again I fail. மீண்டுமாக நான் தோல்வியை பெறுகிறேன். சொன்ன மாதிரியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது, என்னால மாத்த முடியல என் வாழ்க்கைய. Can I change my life? என் வாழ்க்கையை என்னால மாற்ற முடியுமா என்று ஒருவேளை ஏக்கம் இருக்குது, முயற்சி இருக்கு, ஆனா துணிவும் இருக்கு, ஆனா சூழ்நிலை சரியா வர்றதில்லை, ஏன் என்று தெரியவில்லை. யோசிக்கிறீங்களா? யாபேசு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா யாபேசு இந்த மாதிரியான மோசமான ஒரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை மாத்தி நான் எழும்ப முடியும் அப்படின்னு யாபேசு நம்பிக்கை வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா?
குடும்பம் ஒருவேளை வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எழும்பி போவதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் யாபேசு மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டா? நான் உயருவேன். அந்த சூழ்நிலையில சகோதரர்கள் எல்லாரும் ஆண்டவர் விட்டு போயிருக்கிறாங்க. தேசம் முழுவதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஒரு நிலையில தன் மனம் போன போக்கிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு சூழ்நிலை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பார்க்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் யாபேஸ் அந்த சூழ்நிலையில பிறந்த போதும் தாய் அவனை பார்த்து துக்கத்தின் மகன் என்ற ஒரு பெயரை வைத்த பொழுது கூட என் வாழ்க்கை துக்கமா முடியும் அப்படின்னு அவன் நினைக்கல. உங்களை பார்த்து ஒருவேளை நிறைய பேர் எழுதிட்டு போலாம், இவனா சோ அண்ட் சோ, இந்த மனுஷியா இதுதான், இவங்களா இந்த குடும்பமா, எழுதலாம் உங்களை பார்த்து. ஆனால் அந்த எழுத்தை அல்ல, கர்த்தர் அந்த எழுத்தை மாற்றுவார் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி காண்பிப்பார். கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால் ஜெபம். யாபேசின் ஜெபத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில யாபேசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோட அவர் என்ன ஜெபிக்கிறார்? யாபேசின் ஜெபத்தை பார்க்கலாம். அவருடைய ஜெபத்தை 4ஆக நம்ம பிரிக்க முடியும். முதலாவது யாபேசுடைய ஜெபத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். குடும்பத்தை பார்க்கல, சூழ்நிலைய பார்க்கல, நாட்டை பார்க்கல, கலாமிட்டிய பார்க்கல, எதையும் பார்க்கல. அந்த மனுஷன் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு மனிதனாக, கூப்பிடுகிற ஒரு மனுஷியாக நீங்களும் நானும் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். யாரை நோக்கி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்? யாரை பார்த்து கலங்குறோம்? யாரை பார்த்து சந்தோஷப்பட்டோம்? இன்னைக்கு யாரை பார்த்து துக்கப்பட்டு இருக்கிறோம்? யாரை நாம் நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்வினுடைய அஸ்திபாரமாக இயேசு இருக்க வேண்டும், நம்முடைய தேவன் இருக்க வேண்டும். இங்க யாபேசு அவரை தன்னுடைய ஆதாரமாய் வைத்து அவரை நோக்கி பார்க்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று அவர் தேவனை நோக்கி அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததும், இதெல்லாம் நம்மளால ஆகுமா? முடியாதா? அதெல்லாம் எட்டாத உயரம்பா. ஆண்டவர் அருளி செய்வேன் என்று வாக்கு பண்றார். இன்னைக்கு யாரை நம்ம நம்பி இருக்கிறோம்? வாழ்க்கையில யார்கிட்ட இன்னைக்கு நம்ம முறையிட்டு கொண்டிருக்கிறோம்? மாறி மாறி கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், பிள்ளைகளிடம் மாறி மாறி முறையிட்டு இருக்கிறோமா? உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டுச்சு, என்னாலதான் நீ கெட்ட, யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிற, நான் எப்படி தெரியுமா, நான் என் குடும்பம் என்ன தெரியுமா? இல்லங்க, நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது யாருன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஒருத்தரை மாறி மாறி நம்ம பார்க்கறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. Look unto the Lord. கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள். ஆண்டவரே, என்னால முடியல, இந்த சூழ்நிலைய சொல்ல வார்த்தை இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல முழு இருதயத்தோட அமர்ந்து பாருங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவார். இயலாத காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து விட்டு நீ எழும்பி போய் சாதாரணமான உன்னுடைய பணிகளை செய். கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவரால் முடியும். அதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது. ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிறைய வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன், ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, கூப்பிடுறவங்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏசாயா 41:17வது வசனம்.
சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுடைய மோசமான சூழ்நிலையில அவர்களுக்கு நான் உத்தரவு கொடுத்து அவர்களை கைவிடாமல் அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு வாக்கு பண்ணினவராயிருக்கிறார். சகரியா 13:9 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணினவராய் காணப்படுகிறார். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நான் அவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இங்க யாபேசு தான் சூழ்நிலை எல்லாம் மோசமா இருந்தாலும் அவர் என்ன கேட்கிறார் தெரியுங்களா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். நான் அங்க போகல இங்க போகல, நான் யாரையும் கூப்பிடல, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். என் தேசத்தை ஆள்றவன் சரியில்லை, அது எனக்கு முக்கியம் இல்லப்பா. என் குடும்பம் சரியில்லை, அது எனக்கு முக்கியம் இல்ல. என் அம்மா என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு முக்கியம் அல்ல. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாக இந்த யாபேசு காணப்பட்டான். பிரச்சனையா 108 போன் பண்ணலாம், 100 போன் பண்ணலாம், 333 கால் பண்ணி பாருங்க, அது பரலோகத்தில் ரிங் ஆகும். அவர் அதை எடுத்து நமக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். எரேமியா 33:3 படி என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். 108 பண்ணுனா ஒருவேளை அடிக்க வேண்டிய இடத்துல அது அடிக்கலாம். ஆனா 333 நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா அது பரலோகத்துல ரிங் ஆகும். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். எரேமியா 33:3 படியாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். உங்க பிரச்சனைக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்போம்? நடக்கல, ரைட். எவ்வளவு ஜெபம் பண்ணோம்? எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் சார்ந்திருந்தவர்களாக காணப்பட்டிருக்கிறோம்? யாபேசு சூழ்நிலையே பார்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நாடும் மோசம், குடும்பமும் மோசம், நம்மளும் ஒன்னும் எழும்ப முடியாத ஒரு நிலை. அவ்வளவுதான். இருக்கிறதுல என்ன பெஸ்டா செய்ய முடியுமோ அதை பண்ணிடுவோம், அதை முடிச்சிருவோம் அப்படின்னு யாபேசு யோசிச்சிருந்தா யாபேசுடைய முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் யாபேசு அப்படி யோசிக்கல. என்னால் முடியும், இதிலிருந்து நான் எழும்புவேன் என்று யாபேசு நினைத்தார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் காணப்பட்டார். 2வது யாபேசுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? எல்லையை பெரிதாக்கும். எக்ஸ்டெண்ட் மை டெரிட்டரி, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு கேட்கிறார். இத கேட்கும் போதே நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஒருவேளை 10க்கு 10 ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னா 2500 சதுரடிக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஒருவேளை 2 ஏக்கர் அப்படின்னா 20 ஏக்கர், என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. அப்பா, ஒரு பர்ஸ், ஒரு பேங்க் அக்கவுண்ட், எல்லையை நீர் பெரிதாக்கும் ஆண்டவரே. எல்லையை பெரிதாக்குன்னா நம்ம யோசிக்கிற யோசனையே வேற மாதிரி போயிருது. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மூல பாஷையில நம்ம பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் மை இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம் நல்லா புரியும். இந்த ஆங்கிலத்துல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தாக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம போனா ஒண்ணு நடக்கும் பண்ணும், அதான் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சொல்றோம். இங்க அவர் கேட்கும் போது என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்க அதிகமாக்குங்க ஆண்டவரே. எதுக்கு என் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்கணும்? உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. தேசம் மோசமா இருக்குது, உம்மை விட்டு தூரமா இருக்கிறாங்க, எல்லாரும் உம்மை விட்டு மனம் போன போக்குல அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிவானபடி செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துங்க, என்னுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்த ஆண்டவரே. 4 பேரை திருப்பி கர்த்தருக்குள்ள நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். என் எல்லையை பெரிதாக்கும். எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பெரிதாக்கும் ஆண்டவரே. அநேகரை உமக்குள்ளாக நான் கொண்டு வர வேண்டும். என்ன ஆசீர்வதிங்கன்னு நம்ம கேட்கும் போது எதுக்காக நம்ம கேட்கிறோம்?
கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நம்ம கேட்போமானால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நானும் என் குடும்பமும் என்று இல்லாதபடிக்கு அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏதோ ஒரு விதத்துல நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தாகத்தோடு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். யாபேசு கேட்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. போதும் அப்படின்னு நான் நினைக்கல, என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துங்க. இந்த மோசமான சூழ்நிலையில அதை பயன்படுத்தி அநேகரை உமக்குள்ளாய் நான் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். மூன்றாவது அவருடைய ஜெபம் என்ன? உமது கரம் என்னோடு இருக்கட்டும். யாபேசுடைய ஜெபத்தினுடைய மூன்றாவது குறிப்பு என்னன்னா, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பிரயாணத்துல பக்தர்கள் கேட்டாங்க, நீங்க எங்க கூட வரலன்னா இங்கிருந்து எங்களை புறப்பட பண்ணாதிரும், நீங்க வந்தா நாங்க கிளம்புறோம், இல்லைன்னா இங்கே இருக்கிறோம். இந்த மனிதர் கேட்கிறாரு, உங்க கரம் என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் என்னோட இருக்கட்டும். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? எதிர்பார்க்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? இயேசுவே எனக்குள் வாரும், என்னுடைய பாவங்கட மன்னியும், எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க இருங்க, நீங்க எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நம்ம அழைப்போமானால் பாவங்களை மன்னித்து நமக்குள்ளாக அவர் வருகிறவராய் இருக்கிறார். வந்த பின்பு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம நார்மலா எப்படி பிரேயர் பண்றோம், ஆண்டவரே எங்க கூட வாங்க நம்ம கேட்கிறோம், நத்திங் ராங். பட் டெக்னிக்கலா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் கூட தான் இருப்பார். அப்ப எப்படி ஜெபம் பண்ணலாம்? உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஜெபம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்ப அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அப்போ உங்க பிரசன்னம் எங்க கூட இருக்கிறத நாங்க அனுபவிக்கணும். நன்மைகளால், உங்களுடைய கிரியைகளால் நீங்க எங்க கூட இருக்கிறத எங்களுடைய வாழ்க்கையில அனுபவத்துல அதை நாங்க அனுபவிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. இங்க பக்தன் கேட்கிறாரு, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் யாருக்குள்ளும் நிரந்தரமாக இல்லை, பாவம் செய்யும்போது விலகி விடுகிறவராய் காணப்பட்டார். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளாதிரும், பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இந்த பக்தன் கேட்கிறார், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் கூட எப்பவும் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இது எப்பவும் என் கூட இருக்கணும், இது நிரந்தரமா பண்ணித்தாங்க ஆண்டவரே, இது நிரந்தரமா என் கூட இருக்கணும், இந்த விஷயம் என்னை விட்டு அது விலகக்கூடாது. கர்த்தருடைய கரம் என்னோடு எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சுன்னா எது இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய கரம் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நம்ம மற்றதெல்லாம் யோசிக்கும் போது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இது வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது இருக்கலாம், ஆனா அது இருக்கும்போது கூட இன்னொரு தேவை வரும், அப்ப அதுக்கும் நம்ம ஓட வேண்டியதா இருக்கும். அது இருந்தாலும் இன்னொன்னு வேணும். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது அனைத்தையும் அது கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர் கேட்கிறாரு, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. நான்காவது அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு, தீமைகள் என்னை வந்து அணுகாதபடிக்கு. ஆண்டவரே, எனக்கு வச்ச பேரை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், சூழ்நிலை யோசிச்சு பார்க்கிறேன், அதெல்லாம் எனக்கு வருது, உண்மைதான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் என் தாய் என்னை பெற்றெடுத்தாள், உண்மையே தான் பேரா வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அது என்னை துக்கப்படுத்த கூடாது, நான் அதை மேற்கொள்ள வேண்டும். நோக்கி பார்க்கிறேன். யாபேசுடைய ஜெபம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட மோசமான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை பார்த்து கேட்கிறார், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை நீர் விலக்கி காத்தருளும். துக்கத்தின் மகன் அல்லது வலி வேதனை என்ற இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு பெயராக மனிதனாய் இருந்தாலும் அவர் கேட்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டாரா? கேட்டார். அந்த வசனத்தை வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கவனிங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் கேட்டதை தேவன் அருளி செய்து அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லையை பெரிதாக்கினார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தீங்கு துக்கப்படுத்தாதபடி
அவனை கர்த்தர் விலக்கி மீட்டு காத்து கொண்டார். சூழ்நிலை எது வேணாலும் இருக்கலாங்க. உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. குடும்பம் ரொம்ப மோசம், போதும், பரவாயில்ல, வேலை இல்ல, இருக்கட்டுமே, பணம் இருந்தா தானே இதை சாதிக்க முடியும், பரவாயில்ல, அதையே நான் யோசித்து கால்குலேட் பண்ணி நான் முடிவெடுப்பேன். ஆனால் அது வேற ஒரு மனிதன், வேற ஒரு மனுஷி. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை மேற்கொள்ளாதபடி விலக்கி காத்துறலங்க. அது ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். ஆசீர்வாதம் இல்ல, வறட்சி. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் கைவிட்டாங்க, இவன் செய்யல, அவன் செய்யல, ஒருத்தனும் ஒன்னும் செய்யல. இல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, உங்க கரம் என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே, தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருளி செய்தார். காலை நேரத்துல ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெபம் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை how often we use it, அடிக்கடி பயன்படுத்துறோமா? ஒரு அலைபேசி உங்க வீட்டுல இருக்கு, அது மூலமா நீங்க 4 பேர்கிட்ட பேசிக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேசணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, போனை எடுத்து நம்பரை போட்டு நீங்க பேசலாம். கருவி ஒண்ணு இருக்கு, ஆனா அதை நீங்க பயன்படுத்தாம 50 கிலோமீட்டர் போய் நேர்ல போய் பார்த்து சொல்லிட்டு வரீங்க. திரும்ப மறுபடியும் வேலைக்கு இவருக்கு பேச சொல்லணுமே, சரி மறுபடியும் அங்க போறோம், சொல்லிட்டு வரோம். மறுபடியும் ஒரு காரியம், வீட்டுல இருக்கிற அந்த டெக்னாலஜி, அந்த கருவியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கி கொள்ளலாம். நீங்க அவ்வளவு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலதான் கருவியாக, உபகரணமாக, ஆயுதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய ஜெப ஆயுதம் இன்றைக்கு துருப்பிடித்த நிலையில, தூசி படிந்த நிலையில, அதை ஒன்றும் பயன்படுத்தாமல் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க கூட தெரியல, மறந்துருச்சு. இன்னைக்கு கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியல, ஜெபத்தை மறந்து விட்டார்கள். நல்லா ஜெபம் பண்றவங்களை பார்த்தா பரவாயில்லையே, இவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாங்களே என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுல இன்றைக்கு தனிப்பட்ட ஜெபத்தை மறந்தவர்களாக நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. அழுது கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்த நேரங்கள் எல்லாம் முடிந்து போனது. இன்றைக்கு ஒரு ஃபேஷனா உட்கார்ந்து மேஜையில இருக்கையில அமர்ந்து அப்படியே 4 வார்த்தை சொல்லிட்டு ஒரு சோத்திரம் பண்ணிட்டு போகக்கூடிய ஜெப வாழ்க்கையாக மாறிடுச்சு இல்லையா? ஜெபம் எங்க போச்சு? கர்த்தருடைய சமூகத்திலே அழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த நேரங்கள் எங்கே? அதாவது அழுதாதான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற அல்ல, நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம போய் விண்ணப்பத்தை செய்கிறோமா? அதிகாலையில ஜெபிச்சாதான் கர்த்தர் கேட்பார்னு கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டா செய்வாரு, ரைட், கேட்கிறியா? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாதான் கர்த்தர் கேட்பார் அப்படிலாம் கிடையாதுங்க. அத்தனை தடவை கேட்கணும்னு இல்ல, நம்பிக்கை, கேட்கிறோம், கர்த்தர் செய்வார், அதுதான் அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. கரெக்ட் தான், ஆனா அட்லீஸ்ட் கேட்கிறாயா? எல்லாம் தெரியும், கொஞ்சம் படிப்பு அதிகமாகும், கொஞ்சம் ஞானம் அதிகமாகும் போது ஒண்ணும் இல்லாம நிறைய பேர் போயிடுறாங்க. ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? குடும்ப ஜெபம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எந்த அளவுக்கு போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தகத்துல இப்படியா எழுதியிருந்தாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் அப்படின்னு. பலர் பலவிதமா சொல்றாங்க. ஓகே, நம்ம குடும்பத்துக்கு கூரைனா ஜெபம். குடும்பமா உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமா? கணவன் ஜெபிக்கிறார், மனைவி ஜெபத்துல உட்கார்றது இல்ல. மனைவி ஜெபிக்கிறாங்க, கணவன் உட்கார்றது இல்ல. பிள்ளைங்க இல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குடும்பத்திலே அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மேலை நாட்டுல ஒரு வேதாகம கல்லூரியில ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். அந்த டூர் நடக்கும்போது ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு புகழ்பெற்ற மனிதர், அவரை குறித்து நீங்கள் அறிவீர்கள். ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதர், ஒரு அசைவை ஏற்படுத்திய ஒரு நல்ல தேவ மனிதர். ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு போகும்பொழுது கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் போறாங்க. அப்ப ஆசிரியர் அவங்க கூட போய் அங்க வழி நடத்தி கொண்டு போகிறவர் வந்து சொல்றார், இதுதான் ஜான் வெஸ்லி இருக்கக்கூடிய வீடு. இதுதான் ஜான் வெஸ்லி தங்கியிருந்த வீடா? எல்லாரும் அந்த வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் உள்ள போறாங்க.
ஜான் வெஸ்லியோட வீட்டுக்குள்ள போயாச்சு. போகும்போது இதுதான் ஜான் வெஸ்லி அவர் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம். ஜான் வெஸ்லி இங்க இருப்பாரா, ஓய்வெடுப்பாரா, அந்த இடத்த பாக்குறாங்க. இதுதான் அந்த ஒரு சென்ட்ரல், இதுதான் ஹால். இங்கதான் யாராவது வந்தா அவர் உட்காந்து பேசுவார். இதுதான் அவரு உட்காந்து பேசுற இடமா, இந்த இடத்துக்கு போங்க. இதுதான் ஜான் வெஸ்லி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம். இதுதான் அவர் பயன்படுத்தின இருக்கை. அதை பார்க்கிறாங்க, எல்லாம் பேசுகிறார்கள். அதுக்கப்புறமா போகும்போது இதுதான் ஜான் வெஸ்லி படுத்து உறங்கின ஒரு அவருடைய படுக்கை அறை அப்படின்னாங்க. அப்போ அந்த படுக்கை அறைக்குள்ள போனாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 பள்ளங்கள் அந்த இடத்துல காணப்பட்டதா. அப்போ கேட்டாங்களாம், இது என்ன இது 2 பள்ளம் அப்படின்னு. அதுவா, நான் சொல்ல மறந்து விட்டேன், இது ஜான் வெஸ்லி அணு தினமும் தேசத்துக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களாம். ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய இடத்துல 2 பள்ளங்கள் காணப்பட்டதா. எல்லாரும் பார்த்துட்டு அந்த மனிதனை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட எல்லாரும் திரும்ப போறாங்க. எல்லாரும் வாகனத்தில் ஏறிவிட்டார்கள். ஒரு மாணவன் மிஸ் ஆகிறார். ஆசிரியர் பார்க்கிறார், எல்லாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாணவன் இல்லை அப்படின்னாங்களாம். ஆசிரியர் இறங்கி அந்த மாணவனை பார்க்க போகிறார். மாணவர்களும் வராங்க. இல்லை, நான் போய் பார்க்கிறேன் அப்படின்னு போறார். போகும்போது வீட்டுக்குள்ள போறாங்க. ஜான் வெஸ்லியோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க, ஒருவேளை எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்னு. ஹாலில் போய் பார்த்தாங்க, காணோம். அவரு சாப்பிட்ற இடத்துக்கு போய் பார்த்தாங்க, அங்கேயும் இல்லை. ஒவ்வொரு அறையா பார்க்குறேன், எங்கேயும் இல்லை. கடைசியா அவருடைய படுக்கை அறைக்கு வந்து பார்க்குறாங்களாம். படுக்கை அறையில பார்க்கும்போது, மேலோட்டமாய் பார்க்கும்போது எங்கும் இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த மாணவன் அந்த 2 பள்ளங்கள் இருந்த இடத்துல சரியாக அதே இடத்துல முழங்கால் படியிட்டு அந்த மாணவன் அழுத வண்ணமாக ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். Do it one more time in my life. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு முறை செய்தருளும். அதே ஒரு அசைவை, அதே ஒரு காரியத்தை இன்னும் ஒரு முறை என் வாழ்க்கையில என்னை கொண்டு செய்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி மிகுந்த கண்ணீரோடு கூட ஒரு மாணவன் அந்த குழிகள் இல்ல அதே இடத்துல முழங்கால் போட்டு அவன் அழுது தேம்பி தேம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தானா. நேரம் போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த ஆசிரியர் தோள்பட்டையில தட்டி கொடுத்து சொன்னாராம், இட்ஸ் டைம் டு லீவ் அப்படின்னாராம். நம்ம போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, வா போகலாம் என்று சொல்லி அவன் எழுந்து அவர்களோடு கூட அவன் சென்று விட்டானாம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் உலகத்தை கலக்கிய தெய்வ மனிதர்கள், லட்சக்கணக்கான மக்களை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்திய ஒரு தெய்வ மனிதர் பில்லி கிரஹாம். அந்த மனிதர் தான் மாணவனாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம், என் வாழ்க்கையில என் மூலமாக do it one more time in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை மீண்டும் அந்த அசைவை செய்தரலும் ஆண்டவரே. ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில செய்தீரே, ஒரு முறை என் வாழ்க்கையில செய்தரலும் என்று ஜெபம் பண்ணிட்டு போனார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்கள் ஜெபத்தை கேட்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். காலை நேரத்துல சங்கீதத்தை வாசித்தோம், மாம்சமான யாவரும் ஜெபத்தை கேட்கிற என்னிடத்தில் வருவார்கள். அவருடைய சமூகத்துல நம்ம போறோமா? வாழ்க்கையில எவ்வளவு ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேலை செய்யறதுக்கு முக்கியம் இருக்கிறது, பேசுவதற்கு முக்கியம் இருக்கிறது, நண்பர்களை பார்க்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உறவினர்கள் வீட்டுக்கு போக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு எந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம்? கேட்டா ஆண்டவர் செஞ்சிருவார். ஆண்டவருக்கு மேல ஒரு நம்பிக்கை, விசுவாசம், நான் வாழ்றேன், நான் நம்புறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி. அது ஆகாது, அது போதாது. கர்த்தருடைய சமூகத்திலே அமருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். Do it one more time in my life. என் வாழ்க்கையில ஒரு முறை நீர் செய்தரலும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம், ஒரு முறை என்னை திரும்ப கட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஒரு அசைவை நான் கொண்டு வர வேண்டும். இந்த கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உட்காருவோமானால், நாம் அவரை நோக்கி கேட்போமானால், கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தாம வீட்டில் அப்படியே இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் அப்படியே கிடக்கலாம். எடுப்போம், உபயோகப்படுத்துவோம். ஒருவேளை தூசு படிந்து இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் அது கிடக்கலாம், ஒருவேளை எப்பமாவது எடுக்கிறவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த ஜெப ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். நான் உனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வெப்பன், நல்ல ஒரு ஆயுதம், அதை எடுத்து பயன்படுத்த. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்காக? என் பேருக்காக அல்ல, உம்முடைய ராஜ்யத்துக்காக என்று அவரிடத்துல நீங்கள் கேளுங்கள். என் குடும்பத்தை சமாதானமாக்கும். எதுக்காக? நான் நிம்மதியா இருக்கணும். இல்ல ஆண்டவரே, அதன் மூலமா உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். எதற்காக? உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப.
கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்பீர்களானால், செபிப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். தட்டி எழுப்புங்க உங்க ஜெப வாழ்க்கையை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டினது போல நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன ஜெபத்தை மீண்டுமாக எழுப்பி, ஆண்டவரே இன்று முதல் நான் மீண்டுமாய் ஜெபிக்கிறவனாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தை நான் ஜெபத்திலே நான் செலவிடுவேன் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். ஒரு தேவ மனிதனுக்கு மிக முக்கியமானது ஜெபம். ஜெபம்தான் ஒரு மனிதனை தேவ மனிதனாய் காண்பிக்கும். இல்லாவிட்டால் சாதாரண மனிதனாக அது காண்பிக்கும். தேவ மனிதனாக, வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய், மனுஷியாய் வாழ விரும்புகிறீர்களா? வேற வழியே இல்லை, நான் தான் என் குடும்பத்தை எடுத்து நிலைநிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? செபிக்கிறவங்களா இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது. செபிங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.